வந்துட்டு ஐஸ்கிரீம். ஓ. பிஸ்மில்லா உன்ட சரியாகவும் பிளவராம. وزرابي ம். مبثوثة. திருப்பி வரும் திக்கப்படாது. திக்கி முட்டி மோதப்படாது. وزرابي مبثوثة. ரெண்டாவது. ولا يوثق وثاقه أحد. ம். right. ம். நாளைக்கு அடுத்த எழுத்துக்கு போகிறோம். இது எங்கட செப்டரில் வர அடுத்த எழுத்து. இந்த எழுத்துல வந்து ஸ்பெஷல் என்னன்னு சொன்னா, இதுக்கு முதல் தேடி படித்தோம். சேண்ட் எழுத்துக்கு என்ன சொன்னோம்? நாக்கு எங்கே வைக்கணும்? முன்னுக்கு ஆ, வெளியால. ரெண்டு பல்லுக்கும் வெளிக்கு வரணும் என்று சொன்னோம். ஜேண்டு சொல்ல நேரம் எங்களுக்கு தெரியுமா? ஜெட் சவுண்ட் வரும். ஜெட் சவுண்ட் வரணும். அப்போ நாக்கு எங்கே வைக்கணும்? பல்லிட உள்ளுக்குள்ளே வைக்கணும். கீழே கீழ் கொண்டு நாங்கள் அழுத்தத்தை கொடுத்து ஓதணும். அழுத்தம் கீழ் நோக்கி போகணும். ஜாண்டு சொல்லி போகக்கூடாது. ஜண்டு கீழ் நோக்கி போகணும். சரியா? ஜெட் சவுண்டுங்கிறது முக்கியம். சவுண்ட் வந்து கீழ் நோக்கி போகணுங்கிறது முக்கியம். நாக்கு வெளியே வராம முன்னாடி இருக்கிற பற்கள கீழ் பற்களுக்குள்ள வச்சுக்கொண்டு நாங்கள் அழுத்தம் கொடுத்து தான் நாங்கள் உச்சரிக்கணும். போதும் பாபு. جزاء أو ஜெஜ ஜெஜ அல்ல. وفاقا. ஜெஸ ஜெஸ முன்னுக்கு இருக்கிற பற்கள் ரெண்டை நேரா வச்சு கொண்டுடுங்க. ஜெ ஜ ஜெஸ ஜெஸ. جزاء أو وفاقا. இது பாப்போம் ரெண்டாவது. சரி ஓதுங்க. سندع الزبانية. ம். ஜ சவுண்ட் வாரத்துக்கு இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணணுமா? سندع الزبانية. سندع الزبانية. திருப்பி வாங்க. سندع الزبانية. எந்த இடத்துலையும் அந்த ஜேவை அழுத்தம் கொடுத்து எடுத்து ஓதணும். ஓதும் பாப்போம். وما لأح وما لأحد இல்ல. عنده من وما لأحد عنده من نعمة تجزى. பிழை. ஐனுக்கு முக்கியமான விஷயம் மட்டும் நான் சொல்லி தந்துக்கிறேன். என்ன ஐன் என்ன செய்யணும்? உச்சரிச்சார். ஆ, ஐனை உச்சரிக்க தான் வேணும். உச்சரிக்காம ஓது. ஐனுக்கும் அலிப்புக்கும் உள்ள தொண்டை பிரதானமான வேறுபாடு என்ன? இது ஐநா வந்து தொண்டையால ஒரு ம்ஹும். அலிஃப அரிச சுமலோமலவது சும்மா நோம்பல ஓதுறது. அப்ப எங்கேயும் ஓதுறது? வாயால ஓதுறதா நம்ம முக்கால் ஓதுதா? வாயால. ஆ, நீங்க சொன்ன வேறுபாடை சரியா சொன்னா அலிஃப வந்து தொண்டையிட முன்பகுதியால ஓதணும். ஐன தொண்டையினுடைய நடுப்பகுதியால ஓதணும். சரி, இது முக்கியமான ஒரு வேறுபாடு. வேற என்ன வேறுபாடு? இப்ப நீங்க இந்த இடத்துல விட்டது வந்து இந்த வேறுபாட்டு பிழை அல்ல. முக்கியமான வேற ஒரு வேறுபாடு தான் இந்த பிழையா போய். அடுத்த வேறுபாடு வேற என்ன வேறுபாடு? அலிஃப வந்து ஈ சவுண்ட்ல ஓதணும். அது வேறுபாடு அல்ல.
கேட்கப்பட்ட கேள்வி முக்கியமான அடுத்த வேறுபாடு அலிஃபுக்கும் ஐனுக்கும் இடையில. ம். முன்னாடி வார எழுத்தோடு தொடர்பான வேறுபாடு என்ன? அலிஃபுக்கும் ஐனுக்கும் இடையில வேறுபாடு. ஆ. அலிப் அலிப்ப முன்னுக்கு வார எழுத்தோட பிரிச்சோதணும். ம். ஐன சேர்த்தி ஓதணும். இப்ப நீங்க சேர்த்து ஓதுனா பிரிச்சு ஓதுனா. எது ஆ. ஐனத்தான் வேற எது? பிரிசி அப்ப சரியா ஓதுங்க. وماء أحد ஆ. அது அடுத்த عنده பேரு. ஒமா இ அஹதின் அப்படி ஆகிது. وما லீட சவுண்ட் வரணுமே. لأحد வரல. عنده ஓடில அது. ஒமா லி அ ஒமா லி அ وما لأحد عنده من نعمة تج- تجزى இப்படி ஓதையில அது அப்படி வருது பில. கடைசி எழுத்துக்கு மேல மத்திர அடையாளம் வந்தா என்ன செய்யணும்? நீட்டான் இல்ல யார்? நீட் இல்ல ஆ, அப்ப நீட்டின பில இப்ப அப்ப யார் நீட்டின? நான் நீட்டினேன். ம். திருப்பியா? கொஞ்சம் அந்த மத்திர وما அடையாளத்தையே لأحد கணக்கெடுக்கப்படுறது இல்லைனா கொஞ்சம் நீட்டுறது நீட்டணும் செல்றல விட கடைசி எழுத்துக்கு மேல நிப்பாட்ட இடத்துல வார மத்திர அடையாளத்தை நாங்க என்ன செய்யக்கூடாது? கவுண்ட் பண்ணப்படாது. நீட்ட நீங்க நீட்டப்படாதுன்னா கடைசியா கவுண்ட் பண்ணி நீட்டப்பட்டது பெரிய பிள்ளை. அந்த மத்திர அடையாளத்தையே கவுண்ட் பண்ணப்படாது. அதுக்கு மேல வந்திருக்கிறது وما பத்து மத்து மட்டும்தான். وما لأحد عنده من نعمة تجزى திருப்பி போதுங்க. وما لأحد عنده من نعمة تجزى பிள்ளை பிள்ளை சரியா பார்த்து வருங்க. وما لأحد عنده من نعمة நியாமத்தின் تجزى நியாமத்தின் கலக்கலுமா? إيه அப்ப பிள்ளை. وما لأحد وما عنده من لأحد وما لأحد وما لأحد عنده من نعمة عنده تجزى راهم முக்கியம். وما لأحد عنده وما لأحد عنده من نعمة நியாமத்தின் பிள்ளை. تجزى அது எப்படி நியாமத்தின் கலக்கிறது ஆயின? அப்படியே ஓய் ஓய் பழகினம் ஆயின. இல்ல நியாமத்தின் அப்ப சரியா வருங்க. ஓதாட்டி நான் ஓதி தர மாட்டேன். நீங்க தான் ஓதணும். நியாமத்தின் ஓதி பழகினம். இல்ல அப்ப சரியா ஓதுங்க. وما لأحد عنده من نعمة تجزى திருப்பி ஓதுங்க. وما لأحد عنده من نعمة تجزى ரெண்டாவது قد أفلح من زكاها ராகம் சரியா வரல. قد أفلح من زكاها மூணாவது
سندع الزبانية. திருப்பி ஓதுங்க. سندع الزبانية. நாலாவது. إنا أنزلناه في ليلة القدر. திருப்பி ஓதுங்க. إنا أنزلناه في ليلة القدر. கதிர் என்கிறது பிழை. ஏன் பிழை? கதிர் என்ற தால கலக்கிறது. தால கலக்கிறது சொல்லி தந்தேன் இதை. آه. ஆ தால கலக்கினா இது என்றா கலக்கிறது. தால எப்படி கலக்கிறது? இது இது அதுக்கு மேல போகக்கூடாது. இது. إنا أنزلناه في ليلة القدر. قدر. قد قدر. إنا أنزلناه في ليلة القدر. ம், முதல்ல ஒதுங்க பிழை வராம. وما لأحد அ وما لأحد عنده من نعمة تجزى. திருப்பி ஒதுங்க பிழை வராம. وما لأحد عنده من نعمة تجزى. எவ்வளவு பாவம்? إذا زلزلت الأرض زلزالها. திருப்பி ஒதுங்க. إذا زلزلت الأرض زلزالها. ரெண்டாவது. وأما من خفت موازينه. மூணாவது. حتى زرتم ஜொர் இல்ல. المقابر. ஜொர் தூமுல். حتى زرتم المقابر. நாலாவது. جزاء من ربك عطاء. جزاء من ربك عطاء அத்தங்கிறது பிழை. حساب. அப்போ வானத்தை நோக்கி போகணும். جزاء உங்களோட சவுண்ட் ஸ்டாக் ஆகுது. من ربك عطاء. جزاء من ربك عطاء حسابا. கஷ்டமண்டா நிப்பாட்டி ஓதலாம். கொஞ்சம் திருப்பி ஓதணும். من ربك عطاء வரப்படாது. இந்த சவுண்ட் வர்றது பிள்ளை. حسابا. சவுண்ட் வர்றது பிள்ளை. ஆத்தோ அண்ட் தான் வரணும். சவுண்ட் வரப்படாது. جزاء من ربك عطاء. அத்த இந்த தேர் சவுண்ட் பிள்ளை. அப்படி தே எப்படி ஓதணும்? அத்த அண்ட் சவுண்ட். جزاء
இது எப்படி வரும்? தேண்டா வரும். எப்படி வரும் அது? அது சொல்லுங்க ஃபர்ஸ்ட். வா பா. வா அப்போ பா வரணுமே. جزاء من ربك عطاء حسابا. இப்ப அடுத்த கேள்வி. மதுர அடையாளம் வந்தால் எத்தனை செகண்ட் அல்லது எத்தனை அளவு நீட்டணும்? 3 செகண்ட் 6 அளவு. ஆ, அப்போ நீட்டுங்க. அது பிள்ளை இப்போ. மதுர அடையாளம் 4வது வசனத்துல எத்தனை இடத்துல வந்திக்கு? அதெல்லாம் அது. ذلك கொசக்க இது அலிஃபு கொசக்க ஃபர்ஸ்ட்டுக்கு அப்புறக்கு அகின் அந்த துவாக்கு அங்கடிக்கு அலிஃபு கொசக்க. ரெண்டு கோசம் அலிஃப் கோசக்கா வந்தீங்க இப்ப. அங்கதான் பிரச்சனை. அப்ப அலிஃபை நீட்டணும். அப்ப என் தாவ நீட்டினீங்க. அலிஃபுக்கு மேல வந்து அலிஃபு தானே நீட்டணும். அப்படி இல்லையா? மதுர அடையாளம் அலிஃபுக்கு மேல வந்தா எதை நீட்டணும்? அலிஃப். அப்ப நீங்க அலிஃபு ஆனா நீட்டணும். இல்ல அலிஃபுக்கு வெளில தான் அலிஃப் வந்து மத்தினுடைய என்ன சாமான்? மதுடைய இது இது எழுத்து. எழுத்து. மதுர எழுத்து நாங்க நீட்டுறதா? அதுக்கு முன்னுக்கு வரதான் நீட்டணும். ம். மத்திய எழுத்து நீட்டுறது அப்படியா? ஆ, இல்ல. இல்ல. மத்திய எழுத்து நாங்க நீட்ட மாட்டோம். அதுக்கு முன்னுக்குள்ள தான் நீட்டணும். அப்பதான் எங்களோட ஓதல் சரியா வரும். இப்ப பாருங்க, இப்ப நீங்க மதுர அடையாளத்தை மட்டும் நீட்டு வெளிக்கிட்டீங்கன்னு சொன்னா எல்லா அலிஃபையும் மட்டும் தான் நீட்டிக்கொண்டே போகணும். ஜெஸ அப்பா ம். தான் போகணும். அது பெரிய பிள்ளையா போய்த்திடும். அப்ப சரியான அளவுக்கு நீட்டுங்க பாப்போம். جزاء من ربك عطاء. பிள்ளை. சவுண்ட் பிள்ளை. جزاء من ربك عطاء حسابا. இது போதுங்க. جزاء جزاء من ربك عطاء حسابا. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணுமா? எழுத்துக்கள் இப்ப எல்லாம் மாறுது. ஒரு வசனத்தை ஒரு தடவைக்கு மேல கிளாஸ்ல ஓத வைக்கப்படாது. கிளாஸ்ல ஒரு வசனத்தை ஒரு தடவைக்கு மேல ஓத வைக்கப்படாது. எப்படி ஓத வைக்கப்படாது? படிக்காத எழுத்தல்ல, படிச்ச எழுத்துக்களுக்குள்ள ரிப்பீட் பண்ண வைக்கப்படாது. இப்போ தாவா இருந்தாலும் சரி, ஆ, ஜாவா இருந்தாலும் சரி, படிச்ச எழுத்துக்கள் ரிப்பீட் ஆகிறதுக்கு வைக்கப்படாது. அதுக்கு ரெடி ஆகிட்டு வரணும். சரியா? அடுத்த கிளாஸ்ல பழைய பாடங்கள் வராது, புதிய சப்ஜெக்ட் தான் வரும். படிச்ச விஷயத்துல பேரப்படாது வந்தா பிரச்சனையாகும். ம், ரெடி ஆகிட்டு வாங்க.